CWCயில் அவலம். KPO சரத் ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்த ஜோயா. ஆண்களுக்கு மானம் இல்லையா? குவியும் கேள்விகள். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் நேற்றைய எபிசோடில் நடந்த நிகழ்வு குறித்து இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. அதாவது நேற்று வடிவேலு கெட்டப்பில் வந்த KPO சரத் ட்ரெஸ்ஸை ஜோயா தூக்கி பார்த்திருக்கிறார். இது குறித்து இணையத்தில் ஆண்கள் பலரும் ஜோயாவை திட்டு வருகின்றனர். அந்த நியூஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வகையில் விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோக்களில் அதிகமாக மக்கள் மத்தியில் ரசிக்கப்படுகிறது. அதிலும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கென்று அதிகமான ரசிகர்களே இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகளை போல இல்லாமல் கலகலப்பான காமெடி கலந்த நிகழ்ச்சியாக இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறார்கள். அதனாலேயே 5வது சீசன் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறது. 4 சீசன் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் விஜய் டிவியில் இருந்து விலகி இருந்த நிலையில் ரசிகர்கள் 5வது சீசனுக்காக காத்திருக்கின்றனர். புது கூட்டணியோடு பிரம்மாண்டமாக 5வது சீசனும் தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் விலகி இருந்தாலும் அவருக்கு பதிலாக இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனை நடுவராக களமிறக்கியிருக்கின்றனர். நிகழ்ச்சியும் ஆரம்பமானது புதியதில் இருந்து விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில போட்டியாளர்களுக்கு வழக்கம் போல இந்த சீசனும் அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர். அதில் ஒருவர் தான் ஜோயா. குழந்தைத்தனமான மலையாளம் கலந்த தமிழோடு பேசுவதற்கு பலர் அவருக்கு ஃபாலோவர்ஸ்களாக மாறிவிட்டனர். ஒரு சிலர் அவரை திட்டி இவர் ஒரு கிரிஞ்ச் என்றும் சொல்லத்தான் செய்கிறார்கள். அதிகமானவர் இவர் குழந்தை போல பேசிக் கொண்டிருக்கிறார், இவர் பேசுவதை பார்த்தாலே சிரிப்பு வந்து விடுகிறது என்று கருத்துகள் கூறி வருகின்றன. இதனாலேயே என்னவோ ஒவ்வொரு வாரமும் ஜோயா எலிமினேஷனில் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். பல சமையல் பொருட்களின் பெயர் தெரியவில்லை. அதே போல அவர் சமையல் செய்வது பார்ப்பதற்கு பெரிய வித்தியாசமாக இருப்பதில்லை என்று ரசிகர்கள் கூறி வந்தாலும் அவர் ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷனில் தப்பித்து விடுகிறார். காரணம் அவரால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு அதிகப்படியான கண்டென்ட் கிடைக்கிறது என்பது பலருடைய வாதமாகவே இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றைய எபிசோடில் நடந்த நிகழ்வு தான் இப்போது இணையத்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது நேற்றைய கோமாளிகள் எல்லோரும் பல காமெடி நடிகர்களின் கெட்டப்பை போட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது KPO சரத் கோவில் திரைப்படத்தில் வடிவேலின் கெட்டப்பு போட்டிருந்தார். அந்த வடிவேலு இடுப்பில் கோழிக்கூடு போன்று ஒன்றை கட்டிக்கொண்டு அதற்கு மேலே தன்னுடைய வேஷ்டியை கட்டியிருப்பார். அது போன்ற கெட்டப்பில் KPO சரத் நேற்று வந்திருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஜோயா பொருட்கள் எடுக்கும் அறையில் தரையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவரிடம் மனைவிகளை பேசியும் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த KPO சரத்தை கூடவும் தர்ஷனும் நின்று கொண்டிருந்தார். பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜனும் இருந்தார். அப்பொழுது மனைவிகளை KPO சரத்திடம், டேய், இவ்வளவு டிஷ் கொடுத்தது நீ எங்கயா ஒளிஞ்சிட்டு வச்சிருக்கியா என்று கேட்க, அதற்கு சட்டென யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜோயா அமர்ந்திருக்கும் நிலையில் நின்று கொண்டிருந்த KPO சரத்தின் ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்திருக்கிறார். இதை சற்றும் எதிர்பாராத KPO சரத் அதிர்ச்சியாகி தரையில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜன் இதை கட் பண்ணி விடுங்கள் என்று செய்கையிலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது நேற்றைய எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகி இன்று இணையத்தில் வீடியோக்கள் வெளியாகியும் இருக்கிறது. இதை பார்த்ததும் ரசிகர்கள் இது போல ஒரு ஆண் செய்திருந்தால் இன்று சோசியல் மீடியாவில் எல்லோரும் கொதித்திருப்பார்கள். இப்படி ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஆணிடம் அத்துமீறி நடந்து கொள்ளலாமா என்று கேட்பார்களே. ஆனால் இங்கு ஒரு பெண் இப்படி நடந்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்களுக்கு மானம் இல்லையா? சேனல் தரப்பில் கூட இதை இப்படி வெளியிட்டு இருக்காங்களே. இந்த நிகழ்ச்சியை குழந்தைகள் முதல் பெரியவங்க வர பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இப்படி ஒருத்தவங்களோட ட்ரெஸ் தூக்கி பார்த்து தான் கண்டென்ட் கொடுக்கணுமா என்று பலவிதமாக விமர்சித்தும் வருகின்றனர். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம சேனலை மறக்காம தட்டி விட்டுருங்க. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.